உங்களுடைய தூதர் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ப்பு சொன்னால், நீங்கள் தீர்ப்பு கேட்டு போய் தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். அவர் சும்மா பேசல, அல்லாஹ்வுடைய வஹீயில பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் கோபப்பட்டதுனால இப்ப நீதியான தீர்ப்பு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. 7 கூட்டத்தினருக்கு நிழலில்லாத நாளில் அல்லாஹு தஆலா தனது நிழலின் கீழ் நிழல் கொடுப்பான் என்ற ஹதீஸினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் சென்ற 2 நாட்களாக ஃபனா உத்துன்யா உலக அழிவு சம்பந்தமாகவும், மஹ்ஷர் கொண்டு வருவது சம்பந்தமாகவும், மஹ்ஷரில் இருக்கக்கூடிய அமளிதுமறிகள் சம்பந்தமாகவும் நாம் விரிவாக விளக்கமாக பார்த்தோம். அதே போன்று தில்லுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நிழல் என்றால் அதனுடைய முராது, அதனுடைய நோக்கம் என்ன? உண்மையாவே ஹகீகத்தன் அல்லாஹ்வுடைய நிழல் தானா, அல்லது அதாவது அல்லாஹ்வுடைய தாத்தினுடைய நிழலா, அல்லது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய நிழலா, அல்லது அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலா, அல்லது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் இந்த நிழலளிப்பதற்காக வேண்டி படைக்கக்கூடிய நிழலா என்ற விளக்கங்களை சென்ற பாடத்தில் பார்த்தோனாங்க. அதில் கருத்து முரண்பாடிக்குது. இருந்தாலும் அநேகமான உலமாக்கள் அல்லாஹ்வுடைய நிழல் என்றுதான் முடிவெடுக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், இந்த நிழலுக்குரியவர்கள் இந்த ஹதீஸ் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தினர் மாத்திரம்தானா, அல்லது அதற்கு அதிகமாகவும் இருக்கிறார்களா? சுருக்கமாக சொல்ல போனால் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. 7 கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள். இருந்தாலும் வேறு சில ஹதீஸுகள் அதற்கு அதிகமாகவும் இருப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த அடிப்படையில் உலமாக்களுக்கு இடையில் 2 கருத்து இருக்குது. ஒன்று, அந்த 7 கூட்டத்தினர் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய நிழல் இருப்பார்கள், இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து இருக்குது, இல்லை, வேறு சில ஹதீஸுகளை ஆதாரமாக வைத்து பார்க்கும்போதே அந்த 7 கூட்டத்தினரை விடவும் அதிகமாக அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நாம் இன்று பார்ப்போம். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அன்தர முஅ்சிரன் அவ் வதஹ அன்ஹு. இந்த ஒரு கஷ்டவாளிக்கு யாரே கடன் கொடுத்திருக்கிற நேரத்தில் அவருக்கு இலகுபடுத்தி காலக்கெடுவை நீட்டி கொடுக்கின்றாரோ, அல்லது அவருடைய கடனிலிருந்து சிலதை மன்னித்து விடுகின்றாரோ, அதல்லஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. இவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே தனது நிழலின் கீழ் நிழல் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. இதே போல இன்னொரு ஹதீஸில், அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில், மன் நஃபஸ அன் கரீமிஹி, அதாவது தன்னுடைய கடனாளிக்கு எவர் இலகுபடுத்தி கொடுக்கின்றார்கள். நஃபஸ
அதை கொஞ்சம் சலுகை கொடுத்து இலகுபடுத்தி கொடுக்கின்றாரோ, அவு மஹா அன்ஹு அல்லது அவருடைய கடனை மன்னித்து விடுகின்றாரோ, கான ஃபீ தில்லில் அர்ஷி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிலையில் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது. அப்போ 7க்கு மேலதிகமாக 2 வந்துட்டு. இன்னொரு ஹதீஸில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் அதல்ல ரஸ காஸின் அதல்லஹுல்லாஹு யௌமல் கியாமா. இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், அதே போல் பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாரொருவர் ஒரு படை வீரரை ஆயத்தப்படுத்துகின்றாரோ, தயார்படுத்துகின்றாரோ, அந்த காலத்தை பொறுத்தவரையில் நேரடியாக மனிதர்கள் தங்களுடைய கைகள் ஆயுதங்களை யுத்தத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கொண்டு போவதுதான் வளமை. இந்த அடிப்படையில் வசதி இல்லாத ஒரு வீரனாக இருக்கிறார், போராடுறதுக்கு தகுதி இருக்குது, ஆனால் அவர்கிட்ட வசதி இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒருவரை அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவரை தயார்படுத்தினால், அல்லது அவருக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவரை நாளை மறுமையிலே தனது நிழலின் கீழ் நிழலிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ 3ஆ போச்சு. அப்போ 7 3 10 ஆயிட்டு. இப்போ இன்னொரு ஹதீஸில் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸை ஹசன் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆதாரத்துக்கு பொருத்தமான ஹதீஸ். மன் ஆன முஜாஹிதான் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய ஒருவருக்கு உதவி செய்தால், அவு காரிமன் ஃபீ உஸ்ரத்திஹி, அல்லது ஒரு கடனாளியை அவருடைய கடனை தீர்ப்பதற்கு உதவி செய்தால், அவு முகாத்திபன் ஃபீ ரகபத்திஹி, முகாத்தபன் ஃபீ ரகபத்திஹி, அல்லது அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் தனது எஜமானரோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் விடுதலைக்காக, அப்போ அந்த விடுதலைக்கு தேவையான பணத்தை கொடுத்து உதவி செய்கிறாரோ அவருக்கும் அதல்லஹுல்லாஹு ஃபீ தில்லின் யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நாளை மறுமையில் நிழல் இல்லாத வேளையில் அல்லாஹ் தனது நிழலின் கீழ் நிழல் கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸில் வந்து 3 பேர் சொல்லப்படுது. ஒன்று, ஒரு முஜாஹிதுக்கு உதவி செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடியவருக்கு உதவி செய்யக்கூடியவர். 2வது, கடனாளிக்கு கடனை அடைப்பதற்கு உதவி செய்பவர். 3வது, அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய எஜமானாரோடு உடுமஞ்ச, அதாவது அன்றைய காலத்தில் வந்து அடிமைகள் இருந்தாங்க, அந்த அடிமைகள் எஜமானர்கிட்ட போய் சொல்றது, நான் இவ்வளவு பணம் உங்களுக்கு சம்பாதித்தாரன், 1000 தீனார் 2000 தீனார் நான் உங்களுக்கு சம்பாதித்தாரன், என்ன நீங்கள் விடுதலை செஞ்சிருங்க, என்னை உரிமை விட்டுருங்க என்று சொல்லுவார். அப்போ அதை வந்து எஜமான் ஏற்றுக்கொண்டு 2 பேருக்கு விட ஒப்பந்தம் நடக்கும். அதுக்கு முக்காத்தபான்னு சொல்றது. அப்போ இந்த விடியான முக்காத்தபா செய்து கொண்ட ஒரு அடிமையை அவர் பொருந்திய தொகையை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் போது அந்த தொகையை யாராவது கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கு உதவி செய்தாலும், அப்போ 3 பேர் வந்துடுது. முன்னால் 3 பேர் வந்துச்சு, இங்கே 3 பேர் வந்துட்டு 3 3 6 ஆயிட்டு. இப்போ அப்போ 7 மாறும் 13 ஆயிட்டு. இப்போ அப்போ இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய நிழலிலே நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்பது ஹதீஸுகளிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய 7 பேர் மாத்திரமல்ல, இதற்கு அதிகமாகவும் இன்னும் 6 பேர் ஹதீஸுகளில் வந்திருப்பதை பார்க்குறோம். வேறு சில ரிவாயத்துகளில், அதாவது சதூக்குல் அமீன், அதாவது உண்மை பேசக்கூடிய நேர்மையாக நடக்கக்கூடிய வியாபாரி, அவரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார் என்று சொல்லி கூட சில ரிவாயத்துகள் வந்திருப்பதை பார்ப்போம். அந்த பேரை பார்க்கும்போது 7 மேலும் 14 போச்சு. ஆகவே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 7 பேர் மாத்திரமல்ல, அதற்கு அதிகமாகவும் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஹதீஸின் மூலமாக நிரூபணமாகுவதை நாம் இங்கே காண முடிகின்றது. கடைசியாக எங்களுடைய ஹதீஸுக்கு வரப்போகிறோம். நாங்கள் இப்படி 7 பேருக்கு அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட மிக பிரபல்யமான ஹதீஸில் வந்திருப்பது 7 கூட்டத்தினர். இந்த ஹதீஸை பொறுத்தவரை புகாரி முஸ்லீமில் பதிவுபட்டிருக்கின்றது. அதாவது இருவரும் ஒப்பிய ஹதீஸ் வந்து மிகவுமே தரம் உயர்ந்த ஹதீஸ்.
அந்த ஹதீஸோட மற்ற ஹதீஸுகள் அதாவது முன்னிக்க முடியாது. எனவே இந்த ஹதீஸ் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தினரும் தான் அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார்கள் என்பது பிரபல்யமானது. இந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட 7 பேரும் யார் என்று பார்த்தால், ஒன்று அல் இமாமுல் ஆதில், நீதியான நேர்மையான ஒரு தலைவர், ஒரு இமாம். இரண்டாவது ஒரு இளைஞன், அல்லாஹ்வுடைய பாதையிலேயே நல்ல வணக்க வழிபாடுகளை வளர்ந்த ஒரு இளைஞன். மூன்றாவதாக ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் எப்போதும் பள்ளியோடையே சம்பந்தப்பட்டிருக்கும். நான்காவதாக 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து சென்றார்கள். ஐந்தாவதாக ஒரு பெண், அதாவது எப்படிப்பட்ட பெண் என்றால் பெரிய அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தவறான நடத்தைக்கு அழைக்கின்றால், அப்போது அந்த இளைஞன் அல்லது அந்த வாலிபன், அந்த ஆண் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்திலிருந்து தன்னை தற்காத்து கொண்டவர். ஆறாவதாக ஒரு மனிதன் தர்மம் செய்கின்றான், அந்த தர்மம் வலக்கையால் கொடுத்ததை இடது கைக்கு தெரியாத அளவுக்கு அதை மறைத்து கொடுக்கின்றான். ஏழாவதாக ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கின்றான், அவனுடைய நிலைப்பாட்டை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றான். தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிகின்றதுன்னு சொன்னால் அது தக்வாவுடைய அடையாளம், அல்லாஹ் இருக்கக்கூடிய அச்சத்தின் அடையாளம். சரி, இப்படி இந்த 7 கூட்டத்தினரும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார்கள் என்பது இந்த ஹதீஸ் பிரபல்யமான மிக ஆதாரபூர்வமான சஹீஹான மிக உயர்ந்த அந்தஸ்தை கொண்ட ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சொல்லப்பட்டவர் அல் இமாமுல் ஆதில். இமாம் என்று சொல்லும்போது சில வேளை ஒரு நாட்டின் அரசனாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு அமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு கவர்னராக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஜம்யாவுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது பள்ளி நிர்வாகத்துக்குரிய நிர்வாகத்தின் தலைவராக இருக்கலாம். இது ஒரு கருத்து. அதான் இமாம் ஆதில் என்பதற்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய முதலாவது கருத்து. இதில் இவர்கள் எல்லாரும் உள்ளடங்குவார்கள். இவர் அனைவரும் நேர்மையாக நீதியாக நடந்தால் இந்த கூட்டத்தில் சேருவார்கள் என்பது முதலாவது கருத்து. ஆனால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து இங்கே அல் இமாமுல் ஆதில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது அல் ஹாக்கிம், நாட்டு தலைவர், ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தலைவர், அல் வாலி, அவரை பொறுத்தவரையில் தான் இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது என்பது அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏண்டா ஒரு பள்ளி நிர்வாக தலைவராக இருப்பவர், ஒரு ஜமாத்துடைய ஒரு ஜமியாவுடைய தலைவராக இருப்பவர், அல்லது ஒரு வசீராக இருப்பவர் நீதியாக நடப்பதை விட ஒரு ஆட்சி தலைவர் தனக்கு எல்லா விதமான ஆற்றலும் வசதியும் வாய்ப்பும், அதாவது தான் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு வகையான அதாவது அதிகாரமும் கொண்டவராக இருப்பதனால இவர் நீதியாக நேர்மையாக நடப்பார் என்று சொன்னால் இவ எல்லாவற்றையும் விட அது மிகச்சிறந்தது. எனவே இந்த அடிப்படையில் இங்கே இமாமுல் ஆதில் என்று சொல்லப்படுவது ஹாக்கிம், ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தலைவர் தான் என்பதை அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ஒரு ஆட்சி தலைவரை அவர்கள் அறிமுகம் செய்யும் போது சொல்லுகின்றார்கள், அவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை முறையாக சரியாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய ஒருவராக இருப்பவர் தான் ஆட்சி தலைவர். இது குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் 22ஆம் அத்தியாயம் 41வது வசனம். நாங்கள் இந்த பூமியில் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ, வாய்ப்பை வழங்கினோமோ, அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஆதவு ஸகா, அவர்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை வழங்குவார்கள். வஅமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள்.
வனஹவ் அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். இப்படிப்பட்டவர் தான் ஆட்சி தலைவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். யாருக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அவர் உண்மையான நேர்மையான ஆட்சியாளராக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாரே, தொழுகையை நிலைநாட்டுவாரே. ஏன்னா தொழுகையை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவருக்கு நாங்கள் எதுவரைக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் மா அகாமுஸ்ஸலா, அந்த ஆட்சித் தலைவர் தன்னுடைய நாட்டில் எல்லா பள்ளிவாசல்களிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கும் வரைக்கும் அவருக்கு கட்டுப்படணும். அதுக்காக அவர் என்ன செஞ்சாலும் சரி. சில வேளை நாட்டு சொத்துக்களை தனக்கு சொந்தமாகிக் கொள்ளலாம், தன உணவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம், அல்லது தன தேவையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம், அநீதி இழைக்கலாம், எதையும் செய்யலாம். ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழுகையை முறையாக நிலைநாட்டுகின்ற வரையிலும் அதற்கான அதாவது உரிமையை அவர் வழங்கி கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் தலைவருக்கு கட்டுப்படுதல் என்ற தலைப்பில் நிறைய வந்திருக்கு. இதனால தான் ஆட்சி தலைவருக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது. ஆட்சி தலைவருக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது. எப்ப? தொழுகையை நிலைநாட்டுகின்ற வரையிலும். அவர் அநீதி இழைக்கிறாரு, கொள்ளையடிக்கிறாரு, மோசடி செய்கிறாரு, அநியாயம் இழைக்கிறாரு என்பதற்காக ஆட்சிக்கு எதிராக கிளம்ப முடியாதே. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், அநேகமான நாடுகளில் ஆட்சிக்கு எதிராக கிளம்பி யா சுபஹானல்லாஹ் இருந்ததும் இல்லை, போய் இருந்ததும் இல்லாமல் போய்விட்டதே. உதாரணமாக லிபியா கண் முன்னாலே நடந்தது. தூனோசியா போன்ற நாடுகளில் புரட்சி நடந்துச்சு. இப்போ லிபியாவை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சித் தலைவர் இருந்தார், கடாபி நிலை போட்டு. இந்த கடாபியை பொறுத்தவரையில் நிறைய அநியாயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் தொழுகையை தடை செய்யவில்லை. மாறாக எல்லா மக்களுக்கும் அவருடைய காலத்தில் ஆட்சியில் வசதிகள் வாய்ப்புகள் தாராளமாக இருந்தன. இருந்தும் இவர் இஸ்லாத்துக்கு முரணாக செயல்படுகின்றார் என்ற தோரணையில் அவருக்கு எதிராக புரட்சி வெடித்து அவர் கொல்லப்பட்டார். கடைசிக்கு நடந்துச்சு, நாடே சீரழி போச்சு. இன்றைக்கு அந்த லிபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குழுக்களாக பிரிந்து அடித்து கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டிருக்காங்க. அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்குது, கோலம் பார்த்து கொண்டிருக்குது. இதான் அவங்களுக்கு தேவை. மேற்கத்திய நாடுகளுக்கு தேவை ஒரு இஸ்லாமிய நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அடிச்சுக்கொள்ளணும், அந்த நாட்டை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அமைதி இருக்கக்கூடாது, எங்களை கைப்பொம்மைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் விரும்புகிறாங்க. அதற்கு ஏற்றாற்போல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. கடைசிக்கு இன்றைக்கு லிபியாவுடைய நிலைமை அதோ கதி. இதே தான் நிறைய நாடுகள் நடந்துச்சு. சிரியாவில் புரட்சி அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக புரட்சி நடந்துச்சு. அங்கே ஆட்சியாக இருந்தவர் பஷார் அல் அசத் சொல்லக்கூடிய ஷியா ஒருவர் தான் ஆட்சியில் தலைவராக இருந்தார். அதுக்கு எதிராக வெடித்த புரட்சி 10 வருடங்களுக்கும் பின்னால் வெற்றி கண்டு அவர் நாடு கடத்தப்பட்டார். இன்றைக்கு நாடு சீரழிஞ்சு போய் சிரியா. சுப்ஹானல்லாஹில் அஸீம். உங்களுக்கு தெரியும், அந்த புரட்சி நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துகளும் அழிக்கப்பட்டன, எல்லா கட்டடங்களும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன, மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். மிகவும் பரிதாபகரமான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுச்சு. எனவே இஸ்லாம் ஆட்சி தலைவருக்கு எதிராக போராடுவதை, புரட்சி செய்வதை எங்களுக்கு இஸ்லாம் விரும்பவில்லை. மாறாக அவர் தொழுகையை நிலைநாட்டுகின்ற வரையிலும் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆர்ப்பாட்டம், புரட்சி. இதெல்லாம் இஸ்லாம் அல்ல. எங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டாம், கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காவிட்டால் பொறுமை செய்ய வேண்டும். இதான் இஸ்லாம் சொல்லுது. உரிமைகளை கேட்க வேண்டும், அது எங்களுடைய ரைட், அது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. உரிமைகளை கேட்கலாம்.
இருக்கக்கூடிய ஆட்சி அரசாங்கம் உரிமைகளை தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தராவிட்டால் நாங்கள் பொறுமை செய்ய வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்க, அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். ஆட்சிக்கு எதிராக கிளம்பக்கூடாது. குறிப்பாக இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்யக்கூடாது என்பதே கண்டிப்பாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் வந்து, யாருக்கெல்லாம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ, வாய்ப்பை வழங்கினோமோ, அவர்கள் பூமியிலே தொழுகையை நாட்டுவார்கள், ஜக்காத்தை வழங்குவார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்போ இந்த காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கின்ற வரையில் அவர்கள் கட்டுப்பட்டு போயிட வேண்டியது. சுப்ஹானல்லாஹில் அலீம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எதிர்காலத்தில் ஆட்சியாளர் வருவார்கள், உங்களுக்கு விருப்பமில்லாதவைகளை எல்லாம் செய்வார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் என்ன செய்யணும் இந்த நேரத்தில்? அதீஊஹு மா அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகின்ற காலம் வரையிலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். ஏன்னு சொன்னால், ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பி புரட்சி செய்தால் உங்களுக்கு தெரியும், ஆட்சியாளர்கள் எப்போதும் தங்களுக்கு தேவையான அத்தனை பணத்தையும் திரட்டி கொண்டிருப்பார்கள். அந்த பணத்தை கொண்டு புரட்சியாளர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டார்கள் சொன்னால், கடைசிக்கு இருந்ததும் இல்லை, கிடைத்ததும் இல்லாமல் போய்விடும். எனவே ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி செய்வதை இஸ்லாம் தடுக்கின்றது. எதுவரைக்கும்? தொழுகையை நாட்டுகின்ற வரையும். அப்போ இந்த குர்ஆன் வசனத்தில் எப்படியான ஆட்சியாளர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து அல்லாஹ் பேசுகிறான். யா தாவூத், தாவூதே, இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன், இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன், உம்மை நாம் ஹலீஃபாவாக ஏற்படுத்தியிருக்கிறோம். ஜாலூத் என்ற கொடியவன் கொல்லப்பட்ட போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அவனை கொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆட்சி அவர்களுக்கு கொடுக்கின்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. சென்ற தப்சீர் பாடத்தில் இது விரிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்ட, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குவீராக. அப்போ உண்மையான ஆட்சியாளர் யாரு? சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குவதா இருக்கணும், நீதியாக நடப்பவராக இருக்கணும். வலா தத்தபிஇல் ஹவா, தாவூதே உமது இச்சையை பின்பற்ற வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், உமது இச்சையை பின்பற்ற வேண்டாம். ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அப்படி நீதியா நடக்காம உம்முடைய இச்சைக்கு நீர் கட்டுப்படுவீரேயானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அது உம்மை வழிகெடுத்து விடும். சொல்லி போட அல்லாஹ் சொல்ல, இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹ், எவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகட்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நடக்கக்கூடிய விசாரணையை மறந்ததன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான தண்டனை, அதாபுன் ஷதீத், கடுமையான தண்டனை அல்லாஹ்விடத்திலே காத்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து போட்டு சொல்றான். அதனால நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளும், மக்களுக்கு மத்தியில் நீதியாக தீர்ப்பு வழங்கும். அதே நேரத்தில் மறுமையை மறந்து விட வேண்டாம், நாளை மறுமையில் விசாரணை இருக்க மறந்து விட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட முதலாவது குழுவினர் அல் இமாமுல் ஆதில், நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடிய ஒரு இமாம். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இந்த நீதியாக நடக்க வேண்டும் என்பது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், குறிப்பாக முஸ்லிம்கள் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு அல் குர்ஆனில் கூறுகின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். அப்போ ஆட்சியாளர் மட்டுமில்லை, மக்களை விழித்து அல்லாஹ் சொல்றான், பொதுவாக மக்களை விழித்து சொல்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான்,
அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அதாவது அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள், அதில் மோசடி செய்கிறார்கள். மேலும் வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், மனிதர்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் அன் தஹ்குமு பில் அத்ல், நீதியாக தீர்ப்பு வழங்குங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக எல்லா மக்களையும் விழித்து, எங்கள் எல்லோரையும் விழித்து அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்க முடிகின்றது. இந்த அடிப்படையிலே நீதியாக நேர்மையாக நடப்பது ஆட்சி தலைவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது ஏனைய சமூகங்களுக்கு தலைவராக இருப்பவர்கள் மட்டுமல்ல, அவர் ஜமாத்துக்கு தலைவராக இருப்பவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமும் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துவதை பார்க்க முடிகின்றது. இந்த குர்ஆனில் நிறைய வசனங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால், நீதியாக நடக்கக்கூடியவர்களுக்கு, நீதியான ஆட்சி செலுத்தக்கூடியவர்களுக்கு, நேர்மையாக இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எத்தகைய சிறப்புமிக்க நன்மை, எத்தகைய சிறப்புமிக்க பதவி அந்தஸ்து நாளை மறுமையிலே கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லும்போது, முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹி அலா மனாபிர மின் நூர் அன் யமீனிர் ரஹ்மானி அஸ்ஸ வஜல். மாஷா அல்லாஹ். முக்ஸிதீன் ஐ ஆதிலீன், நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது பொதுவான ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில், யமீனிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வலது பக்கத்தில் அலங்காரம், அதாவது ஒளிகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட மிம்பர்கள், மேடைகள், அலங்கரிக்கப்பட்ட மேடைகளில் அவர்கள் வைத்து கௌரவிக்கப்படுவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள். வேறு சில ஹதீஸில் பார்க்கிறோம், நபிமார்கள் கூட அஹா இப்படி அந்தஸ்திற்கான போட்டு கிப்த், அதாவது பொறாம வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதற்கான காரணம் என்னோடு சொல்லி பார்க்கும்போது, அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லீஹிம் வமா வல்லவ், அவர்களை பொறுத்தவரையில் பொதுவாக மக்களுக்கு இடையிலேயும் தங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு இடையிலேயும் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு இடையிலும் நீதியாக நேர்மையாக நடந்ததனால இந்த மதிப்பை, இந்த கண்ணியத்தை, இந்த அந்தஸ்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நாளை மறுமையிலே வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதன் மூலம் நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், தலைவர்கள் எவ்வளவு தூரம் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அடுத்த ஹதீஸில் பார்க்கிறோம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் ரஜுலின், இது ஆட்சியாளர் குறிக்கல, ஒரு சாதாரண தலைவரை குறிக்குது. மா மின் ரஜுலின் எலி அம்ர அஷரத்தின் ஃபமா ஃபௌக தாலிக, ஒரு 10 பேர் அல்லது அதுக்கு கொஞ்சம் மேலதிகமாக இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு குழுவுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். பின்னர் இல்லா அத்தல்லாஹ அஸ்ஸ வஜல் மக்லூலன், அல்லாஹும்ம ஆஃபினா யா ரப், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஒரு 10 பேர் அல்லதுக்கு அதிகமான ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கியவர் நாளை மறுமையில் விலங்கிடப்பட்டவராக கொண்டு வரப்படுவார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பின்னர் அவருடைய 2 கைகளும் கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டவராக கொண்டு வரப்படுவார். அவருடைய விடுதலை எதில் இருக்குன்னு சொன்னால், அவரை விடுதலை செய்யக்கூடியது அவருடைய பிர்ரா தான் இருக்கு. அப்ப இந்த கைதில் இருந்தவரை விடுதலை செய்யக்கூடியது அவர் நேர்மையாக நடந்திருந்தால், நீதியாக நடந்திருந்தால், அவருடைய பொறுப்புல எந்த ஒரு குறையும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அந்த 10 அல்லதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நேர்மையாக நீதியாக நடந்திருந்தால் அவரை அந்த கைதிலிருந்து விடுதலை செய்யப்படும். அல்லது அதுக்கு மாறாக இருப்பாரையானால், அநீதியாக நடந்திருப்பாரையானால், சண்டித்தனத்தில் அந்த 10 பேரை அதுக்கு மேலதிகமானவர்களை அடக்கியாண்டு கொண்டிருப்பாரையானால்
அவருடைய பாவச்செயல் அவரை அழித்துவிடும். சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தலைமை பதவி இருக்கு இல்லையா, அவ்வலுஹா மலாமா. ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தலைமைத்துவம் இருக்கு இல்லையா, இது ஆரம்பத்தில் மலாமா எல்லாம் குறை சொல்லுவாங்க. லவ் வந்து கொண்டே இருக்கும், குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவுசத்துஹா நதாமா, அதனுடைய நடுப்பகுதி என்னவாக இருக்கும், கை சேதமாக இருக்கும். வாஹருஹா ஹிஸ்யுன் யௌமல் கியாமா, அதில் முடிவு நாளை மறுமையில் இழிவு தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது. ஷேக் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று குறிப்பிடுகின்றார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால் தலைமை பதவியை ஏற்றவர்கள், பொறுப்பை ஏற்றவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கியருள் புரிய வேண்டும். அடுத்த ஹதீஸை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் அபிதின் யஸ்தரிஹி அல்லாஹு ரஅய்யத்தன் யமூது யௌம யமூது வ ஹுவ காஷுன் லிரஅய்யதிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு மனிதனுக்காவது அல்லாஹு தஆலா பொறுப்பை கொடுத்தால், மக்களை வழிநடத்தக்கூடிய யஸ்தரிஹில்லா, மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்தால், அதில் அவன் மக்களை ஏமாற்றி இருந்தால், அந்த பொறுப்பில் அவன் உதாசீனம் செய்திருந்தால், அந்த பொறுப்பை அவன் அலட்சியமாக செய்திருந்தால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸ் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. அதனால் இந்த தலைமை பதவி என்றது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதுக்கு தகுதி இல்லைன்னு கேட்டு விலகிடணும். சும்மா நாங்கள் நினைச்ச மாதிரி தலைமை பதவி மதிப்பு அந்தஸ்து அல்ல, அது ஒரு கௌரவம் அல்ல, மாறாக சுமை. அந்த சுமையை சரியாக நிறைவேற்றாட்டு விட்டால் சுவர்க்கம் கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. சில உதாரணங்கள், அதாவது நீதியாக நடந்த ஆட்சியாளர்களுக்கு 2 உதாரணங்கள். குர்ஆன் வசனம் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொறுத்தவரையில் நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளர்கள், அவர்களை விட நீதியாக நடந்தவர்கள் யாரும் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால், இந்த மஹ்சூமி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு உயர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி களவெடுத்துட்டான். களவு நிரூபிக்கப்பட்டு போச்சு, கை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான விருப்பத்துக்குரிய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கழிச்சு பேசி அவங்களோட மண்டையை கழுவி ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்புகிறாங்க. போங்க போய்த்து கொஞ்சம் பரிந்து பேசுக்க அப்படின்னு சொல்லி போட்டு தண்டனையை குறைக்க சொல்லி. அப்போ அவர் இதில் பாரதூரத்தை விலங்களை போய் கழிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவுமே ஹெப்பு ரசூலில்லான்னு சொல்லப்பட்டவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நேசத்துக்குரியவர். அவங்களுடைய பாரதம் தெரியாமல் ரசூலுல்லாஹ் போய் கழிக்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், யா உசாமா அதஷ்பஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை ஒன்றா நீ எனக்கு சிபாரிசு செய்கிறாய்? சொல்லி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, எனது மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் கூட அவருடைய கரத்தை இந்த முஹம்மது துண்டிப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி நிலைநாட்டிய மிக பெரும் இமாம். அவர்களை விட நீதி நிலைநாட்டக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை விழித்து சொல்றான் குர்ஆன்ல, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன சொல்றான்? வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில். முஹம்மதே, நபியை பார்த்தால் சொல்றான், அவராக கற்பனை செய்து வஹி என்று சொல்லுவாரேயானால், வலவ் தகவ்வல அலைனா, சுப்ஹானல்லாஹ்,
அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட வஹீன்னு சொல்லி போட்டு எங்கள் மீது கற்பனை செய்து சொல்லுவாரேயானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலக்கரத்தினால் பிடிப்போம். தும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய பிடரி நரம்பை அறுத்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஜீன், அதிலிருந்து உங்களால் யாருக்கும் தடுக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப நீதி அரசராக இருந்த ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நீதி செலுத்தக்கூடிய யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இப்படி பேசுறான் விழித்து. அப்ப ஒரு வசனம் இறங்குது. என்ன வசனம்? ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. இந்த வசனம் இறங்குது. 4வது அத்தியாயம் 65வது வசனம் இறங்குது. இதில் என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா? ஃபலா வரப்பிக, சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம். ஃபலா வரப்பிக, நபியே உமது இரட்சகரின் மீது சத்தியமாக, அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். சொல்லி போட்டு சொல்றா வந்து லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சர்ச்சைகளின் போது உம்மிடத்திலே அவர்கள் வந்து நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், சும்ம லா யஜிது, அவர் கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மேலும் அந்த தீர்ப்புக்கு முற்றிலும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் என்று சொல்லி போட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான ஒரு எச்சரிக்கையான வசனத்தை இருக்கிறான். அப்படி அர்த்தம் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீதியாளராக, நீதி செலுத்துபவராக, அவர்கள் சொல்லக்கூடிய நீதியை மக்கள் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு முழு மனதோடு தலை சாய்க்க வேண்டும் என்றும், அதற்கு முற்றிலும் கட்டுப்பட வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா கடுமையான வசனத்தை இறக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒருவர் ஸுபைர் இப்னுல் அவ்வாம், ரசூலுல்லாஹ்வுடைய அம்மத்து ரசூல், அதாவது பெரியம்மா அல்ல சாட்சி. அம்மான்னு சொன்னா பெரியம்மா அல்ல சாட்சி. அவருடைய அதாவது சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அவருடைய மகன் ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான சொந்தம். ஒரு அன்சாரியோட பிரச்சனை பட்டு கொண்டு வாரார். மதீனாவாசி அன்சாரியோட பிரச்சனை பட்டு கொண்டு வாரார். என்ன பிரச்சனை? 2 பேருடைய வயலும் ஒன்று மேலைக்கு, 10 பேருடைய வயல் பள்ளத்தில் இருக்குது. மேலைக்கிற வயல் ஸுபைர் இப்னு அவ்வாமுக்குரியது, பள்ளத்திக்கிற வயல் அன்சாரிக்குரியது. இப்போ அன்சாரியும் 2 பேரும் பிரச்சனை பட்டு கொள்றாங்க. எப்படி? தண்ணியை பிடிக்காத ஏன வயலுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லி போட்டு அன்சாரி சொல்றாரு ஸுபைர் இப்னு அவ்வாமுக்கு, தண்ணியை பிடிக்காத எனக்கு அனுப்பு ஏன வயலுக்கு அப்படின்னு பிரச்சனை படுத்துறாரு. இப்போ ஸுபைர் சொல்றாரு, இல்லப்பா ஏன வயலத்தை மேலைக்கு நான் பிடிச்சதுக்கு பேர் உனக்கு அனுப்பணும். அப்புறம் 2 பேரும் பிரச்சனை பட்டு ஒரு சிலாட்ட வாராங்க. இந்த சம்பவத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்குது. வந்து ரசூலாட முறைப்படுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற தோரணையில் ஸுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து சொல்றாங்க, உங்களோட வயலுக்கு நிரப்பிக்கொண்டு தண்ணியை பள்ளத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டு. சரியா? தண்ணி கொஞ்சம் அளவு வந்ததுக்கு பிறகு அவருக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லி போட்டு ஒரு சமாதான அடிப்படையில் சொல்றாங்க. அப்ப இந்த அன்சாரி தோழர் கடுமையாக கோபப்பட்டுட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்க மறுத்துட்டார். சொல்றாரு, அகுந்த இப்னு அம்மதிக், ஒரு சாச்சிர மகனத்துக்கு அப்படி தீர்ப்பு மனுஷன் மனுஷன் அல்லாஹு அக்பர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நீதியா தீர்ப்பு வழங்குறாங்க. ஸுபைர் அவ்வாவை பார்த்து சொல்றாங்க, வரம்பு நிரம்பு மலைக்கும் தண்ணியை நிறச்சி போட்டு அனுப்புங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க ஒரு அளவு தண்ணி இறைஞ்சது போல அனுப்புறீங்க நீர் போட்டு. ஏன்னா தண்ணி எப்போதும் மேலே நிரம்பத்துக்கு போனால் கீழே வரும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு அளவு தண்ணி எடுத்துக்கொண்டு மற்றவருக்கு அவருக்கு அனுப்புறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரு இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலை, கடுமையாக கோவப்படுறாரு. அப்போ தான் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இருக்கிறான்,
உங்களுடைய தூதர் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ப்பு சொன்னால் நீங்கள் தீர்ப்பு கேட்டு போய் தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். அவர் சும்மா பேசல, அல்லாஹ்வுடைய வஹீல பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் கோபப்பட்டதுனால இப்போ நீதியான தீர்ப்பை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்கிறாங்க? வரம்பு நிரம்பும் வரைக்கும் தண்ணீர் நிரப்ப கொள்ளுங்க, அதுக்கப்புறம் விடுங்க என்று இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். இந்த குர்ஆன் வசனம் இறங்குறதுக்கு இந்த சபபுன் நுசூல் ஒரு காரணமாக இருந்தது. இன்னொரு 2-3 நிமிஷம் முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் ஹலீஃபாவாக இருக்கிற காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ், நிறைய சம்பவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது நீதியான ஆட்சியாளர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கு சில உதாரணங்கள் பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் போய்கொண்டிருக்கும் போது அவருடைய பின்னால் இருந்து கீழே விழுந்து நான் காணலை. அது அவங்களுக்கு மிச்ச பெருமதியான ஒரு திர அடிச்சனால் கவசம், அதாவது யுத்தத்தின் போது உடம்பில் அணியக்கூடிய கவசம், இந்த பால் வெட்டுப்படாமல் தடுக்கக்கூடிய கவசம். அப்போ அந்த கவசத்தை பொறுத்தல கொஞ்சம் ஸ்பெஷலானது. அவங்க ஒட்டகத்தில் பின்னால் வச்சுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கீழே விழுந்துட்டு. இதை ஒரு யூதன் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு இப்போ அலிரதா தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு நாள் அப்படி கடைத்தெருவுக்கு சந்தைக்கு போகிற இடத்துல பார்க்குறாங்க, அந்த யூதன் அந்த விற்று கொண்டிக்கிறான். அப்போ போய் பிடிச்சிட்டாங்க. அப்போ அலிரதியால் யார்? ஆட்சி தலைவர், ஹலீஃபா. யா சுப்ஹானல்லாஹ். அவங்க நினச்சிருந்தா என்ன செய்யலாம்? கொண்டை வைத்து ஜெயிலில் போட்டு எடுத்துட்டு போயிருந்துச்சு. ஆனால் அப்படி செய்யலை. இதான் இமாம் ஆதில். அல்லாஹு அக்பர். அப்போ சொல்கிறான் யூதன், இல்லை இல்லை அது உங்களோட ஏன்னு தான்றான், மறுக்கிறான். அப்போ அலியா இல்லை அதை ஏன்னு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மறுக்கிறான். இந்த ஸ்லாத்தை பொறுத்த வரையில் ஒரு பொருளுக்கு உரிமை கொண்டாடுறதா தான் சாட்சி வேணும். இல்லாட்டி எழுத்து மூலம் ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்க வேணும். மறுப்பவர் சத்தஞ்சிட்டு போயிட வேண்டியதான். இதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சங்கடத்தில் மாட்டிக்கொண்டாங்க. அப்போ அந்த யூதன் சொல்கிறான் சரி அப்படின்னு சொன்னாங்க, ஒரு காதிட்ட போம். காதின்னா ஜட்ஜ். இங்கே எங்கட காதிமார் இல்லை. காதின்ற அரபி வார்த்தை ஜட்ஜுக்கு தான் சொல்லப்படும். இங்கே காதியார் இதை போட்டு ஸ்கூல் மாஸ்டருக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் காதியார் பட்டம் கொடுத்து வச்சுக்கிறீ. ஆனால் ஜட்ஜ் தான் உண்மையான காதி. அதில் பிரபலியமானவர்கள் அலிரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மிக பிரபலியமாக இருந்தவர்கள் ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய ஆட்சி இந்த காதி. மிகவும் நேர்மையாக நீதியாக மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செல்லக்குள்ளாக இருந்தாங்க. அப்போ அவன்கிட்ட போகணும்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. யா சுப்ஹானல்லாஹ். ஆட்சி தலைவர் யார்கிட்ட போகிறாங்க? காதிட்ட போகிறாங்க. காதி எங்க? ஆட்சி தலைவர் கீழே வேலை செய்கிறவர். ஆட்சி தலைவர் ஆட்சி தலைவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய காதிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ 2 பேரும் முறப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. வலியான்னு சொன்னாங்க, இது என்னுடைய திரு, எப்படி தான் நான் போகும்போது கிழுந்துட்டு இவன் எடுத்து விற்கிறதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காதி ஆட்சித்தலைவர் ஆட்சி விடுறாங்க அப்படின்னு சொல்லல. யஹூதியை பார்த்து நீ சொல்கிறது பொய், அவர் சொல்கிறது உண்மை கொடு என்று சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சாட்சியை கொண்டு வரும்படி கேட்டார்கள். 2 பேர், ஒன்றல்ல, 2 சாட்சிகள் வேணும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஒரு சாட்சி இருக்குது. இன்னொரு சாட்சி மகன், அவருடைய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் இப்னு அலி, பாத்திமாவுடைய மகன். இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிஞ்சவர், இன்னொருத்தர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். காதி ஷுரைஹ் சொல்றாரு, மகனுடைய சாட்சி வாப்பாக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யா சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு நினைச்சிருந்தா கொஞ்சம் இறங்கி என்ன செஞ்சிருப்பாங்க? அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு திரு எடுத்திருப்பாங்க. இந்த சத்தியமாக அவனை ஜெயிலு தெரியும், ஷுரைஹுக்கும் தெரியும், காதிக்கும் தெரியும் அவங்க போய் சொல்லன்றது. இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சி நீதி. யா சுப்ஹானல்லாஹ்.
இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு மனுஷனை குற்றம் சுமத்துறாங்க, எந்த விதமான அச்சாத்தியம் இல்லாம. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் கணக்கும் இல்லா போச்சு. இன்னைக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லாம மனிதர்களை குற்றம் சுமத்துகின்றார்கள். சுமத்துபவர் கண்டிப்பாக அத்தாட்சியோட வர வேண்டும். இல்லாவிட்டால் பாருங்க சம்பவத்தை, காட்சி தலைவர் ஹலீஃபாண்டா யாரு? அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்ட 4 ஹலீஃபாக்கள் ஒருவர் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய யாரு? தம்பி முறை, சாச்சார மகன், நல்ல பெரிய பரமகன். சுப்ஹானல்லாஹ். அப்பாஸ், அலி பின் அபி தாலிபுடைய மகன். அபு தாலிப் யாரு? ரசூலுல்லாஹ்வை வளர்த்த சிறிய தந்தை இல்லை பெரிய தந்தை. சுப்ஹானல்லாஹ். அலியை தான் எங்கே வளர்ந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வளர்ந்தாங்க. அப்பளோ நெருக்கமான ஆட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காதியிட்ட போய் உட்கார்றாங்க நீதி கேட்டு. அங்கேயும் இஸ்லாத்தினுடைய நீதி நிலைநாட்டப்படுகிறது. அலியே ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாங்க அத்தாட்சியை, அவங்களோட திரு என்பதுக்கு அத்தாட்சியை கொண்டாங்க. அப்போ ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள முடியல. யஹூதியை பார்த்துன்னா நீ எடுத்துட்டு போனீங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ பாருங்க என்ன நடக்குன்னு போட்டு அந்த யூதன் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு, இது உண்மையாகவே உங்களுடைய திரேதான திருப்பி கொடுத்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. இவ்வளவு நேர்மையான இஸ்லாமா? ஆட்சி தலைவர்கள் இவ்வளவு நேர்மையானவர்களா என்று உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த இமாம் ஆதில் என்பதே ஒரு சாதாரண விடயம் அல்ல. எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்திய ஒன்று. அப்படி இருந்தால் அவர்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நிழல் இல்லாத வேளையில் அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடிய முதலாவது கூட்டத்தை சார்ந்தவர் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் 2வது யார் 3வது யார் என்பதை பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. புனிதமிக்க ரமதான் மாதத்தின் 5 பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நிழலில்லாத வேளையில் எமக்கும் நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.